உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? ஜெஸ்ஸி, இதான் ஜெஸ்ஸி. அவ்வளோ அழகு, கிளாஸி, படித்தவ, வெல் ரெட். அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு. அண்ட் செக்ஸி டூ. வீட்டுக்கு கூட்டு போய் அம்மா கிட்ட இவளை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறோமான்னு சொன்னால் சந்தோஷமாக அவங்க சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏன் அவளை லவ் பண்ணேன்? என்ன பிரச்சனை? അവൾക്ക് കല്യാണം, അതാ പ്രശ്നം. മനസ്സോടും പൂർണ്ണ സമ്മതത്തോടും കൂടി ഈ നിൽക്കുന്ന റോയ് തോമസിനെ നിന്റെ ഭർത്താവായി സ്വീകരിക്കുന്നു. ஆனால் நம்ம யாரை லவ் பண்ண போகிறோம்னு முன்னாடியே டிசைட் பண்ண முடியுமா என்ன? காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. அதுவாக நடக்கணும். நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும், எப்போவுமே கூடவே இருக்கணும். அதான் ட்ரூ லவ். அது எனக்கு நடந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் ஜெஸ்ஸியை சூஸ் பண்ணல, என்னை அடிச்சது அந்த காதல். இதான் நான். என் பேர் கார்த்திக். இன்ஜினியரிங் முடித்து 2 சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அப்புறம் வேலையே இல்லாமல் ஏதாவது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த நேரம் சினிமா தான் வாழ்க்கை எனக்கு. மை ஆம்பிஷன் வாஸ் டு பி எ ஃபிலிம் மேக்கர். கையில் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை தவிர வேறு ஒன்றுமே இல்லாத ஒரு டைம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கனவுகள், அந்த மாதிரி ஒரு டைம். ஒருத்தன் வேணுமே. ஏய், என்னடா பண்ணலாம்? என் ஃப்ரெண்டு மிஸ்டர் கணேஷ் மச்சான். ஹாய், சரி வாடா விளையாடலாம். காக்கா காக்கா படம் கேமராமேடா தெரியல. ஹலோ சார். ஹலோ. சாரி, நான் உங்களை வேற யாரும் நினைச்சிட்டேன். உங்க படம்லாம் பார்த்துருக்கேன். அப்படியா? சித்தார் வெசல்ஸ், டிசைன் இன்ஜினியர் அப்பாயின்மெண்ட். மார்க்ஸ் கொஞ்சம் போதாம இருந்தாலும் நான் சொல்லிருக்கேன்ல, ஸோ தே பிரெட்டி ஓகே வித் தட். அடுத்த வாரமே ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. சார், இன்ஜினியரிங் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, சினிமா 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 தான். I want to become a film maker பா. அப்படின்னா பா என்ன சினிமாப்பா, படம்ப்பா, ஃபிலிம்ஸ். யாருக்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு ஒரு டைரக்டர் ஆகி நிறைய படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குப்பா. நிறைய கதைலாம் எழுதி வச்சிருக்கேன்ப்பா. ஒரு டைம் வரும்போது என்னை வந்து ஆஃபீஸில் பாரு. ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட நான் 2-3 டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது சான்ஸ் வரும்போது உன்னை தேங்க்யூ சார். பா பா சரி, யார்கிட்ட அசிஸ்டண்டாக செய்யணும்னு நினைக்கிற கார்த்திக்? கௌதம் மேனன் சார். நான் தமிழில் இங்கிலீஷ் பேசி படமாக எடுக்க போகிறேன். அதுவும் அவர் ஒரு படம் எடுக்க 2 வருஷம் ஆகுமே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீ கடைசியில் என்கிட்ட தாம்மா வந்தாகும். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு வேண்டியது என்கிட்ட தான் இருக்கு. முடிஞ்சா எடுத்துக்க. இப்படிதான் இருக்கணும். ஓகே, ஏப்பா கேமராமேன் ரெடியா? உட்காந்துட்டே இரு, எழுந்துக்காத. ஏய், யாரா அவன்? ஆஃப் பண்ணியா செல்ஃபோனை? ரெடி, கிளாப் இன் சார். கட். ஓகே. என்ன கணேஷ், என்ன விஷயம்? சொன்னேன் சார், அந்த பையன் இவன் தான் சார், கார்த்திக் பேர். கார்த்திக். ஆமாம். ஹலோ சார். இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னு சொன்னால ஆள் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கானே. ஏன் நடுவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா ஓடிடுவானா? இல்லை சார், ஸ்மார்ட் சார், நல்லா ஒர்க் பண்ணுவான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தானே. ஏன் அடுத்த படம் கேமராமேன் இவர் தான். இவர் என்னோட டச்சில் இருப்பார், நீ இவரோட டச்சில். 2-3 மாதத்தில் சொல்லி அனுப்பேன். தலை அஜித்துக்கு தான் சார் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவன் எப்படி இதுக்குள்ளே வந்தான், அதுக்கப்புறம் எப்படி அவன் ரவுடி ஆனா, டான் ஆகி லாஸ்ட்டில் அவன் பில் ஆகிறாங்கிறது தான் சார் கதை. சூப்பர் ரத்தம். ஏய், இது நம்ம ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கமாச்சு. ஆமாம் சார். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி இங்கே ஷிஃப்ட் ஆனோம். புது வீடு கட்டிட்டு. அப்படியா? 6 மாதத்தில் ஷிஃப்ட் ஆகிடுவோம் சார். இது வர தம்பி, சினிமா கினிமான்னு இவ்வளோ நாளே வந்து சொன்னதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. அன்றைக்கு உக்காலத்துக்கு ஒன்னையும் கூட்டு வந்துட்டான் போல் இருக்கு. சார் 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 அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க சார். ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை. He has got that sir. Extraordinary talent. இல்லாட்டினா நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க சார். ஸோ காஞ்சி போய் பசுமையே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டு இருந்த ஒரு டைம். அப்போ தான் நான் அவளை பார்த்தேன். ஜெஸ்ஸி. என்னை அடிச்சது அந்த காதல்.
கிறிஸ்டியன்ஸ், மலையாளி கிறிஸ்டியன்ஸ் தெரியும்ல. அவ பேரு ஜெஸ்ஸி. நம்ம வீரக்குடி வேளாளர், அது தெரியும்ல. நீ அவளை கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ண வச்சா கூட அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவளை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு நீ அவளுக்கு விழுந்துடுவேன்னு. வேணாண்டா, பெரிய பிரச்சனை ஆயிடும். அவளை கூட்டிட்டு ஓடணும். இப்பவே எல்லா ஃபீலிங்ஸையும் கட் பண்ணிடு. அவங்க அப்பா லாயர் வேற. ஏய் டாலி சேம் ஸ்பீடு. தங்கச்சி சொன்னால உங்க அம்மா அவளை அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட்ட ஓல்டு ஃபேஷன் பொண்ணு. நீ அதுல சீரியஸா எடுத்துக்காத. இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுது. அதுதான் காதுல கேட்கணும். காதுல அவகிட்ட எப்படி சொல்ல போறேன்றத யோசி. நெக்ஸ்ட். அடுத்த வாட்டி கொஞ்சம் சொல்லி வைங்க. உள்ள வரும்போது விட மாட்டாங்க. யாரு? டேய் பக்கெட். இன்னொரு விஷயம், நீ இதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டியா? அவ பிஎஸ்சி மேக்ஸ் 3 வருஷம் முன்னாடி முடிச்சா. நீ இன்ஜினியரிங் போன வருஷம் தான் முடிச்ச. கால்குலேட் பண்ணி பார்த்தா அவ உன்னை விட 1 வயசு பெரியவ. என்னடி சொல்ற? இது உன்னை விட 1 வயசு பெரியவளா? டேய் அதான்டா சூப்பரான மேட்ரு. உன்னை நல்லா பாத்துக்குவா, ஒரு தாயும் தாரமாவும் இருப்பான்னு வச்சுக்கேன். எல்லா மூவும் அவள்தாவே இருக்கும். தெரியுதுல்ல? என்ன நம்பு, கோ ஃபார் இட். ஆனா இதே அவ ஒரு பிரச்சனையா சொல்லிட்டானா? சொல்லுவா. நீ நிக்கணும். நிப்ப இல்ல? எனக்கு வேண்டாமா? Hi, I'm Jerry. கார்த்திக் அண்ணன். ஹலோ ஹலோ அங்கிள். ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன பண்ணிட்டு இருக்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓ தட்ஸ் குட், கீப் இட் அப். Thank see you you. later. அங்கிள், வாட்ஸ் யூர் ஹைட் அங்கிள்? What? Height. Oh 6'3". Oh, nice Okay. height. See you. Thank you.